Hello students, இப்போ நம்ம பார்க்க போறது few important terms. அதாவது இண்டக்ஷன் மோட்டார்ல யூஸ் பண்ணக்கூடிய சில முக்கியமான terms பத்தி பார்க்க போறோம். ஒன்னு வந்து cogging. coggingனா என்ன? இரண்டாவது crawlingனா என்ன? ஓகேவா? and then crawling வரும்போது வரக்கூடிய effect of harmonics, space harmonics, time harmonicsனால நம்மளுக்கு மெஷினோட ஸ்பீட்ல எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். and then double cage rotor, எதுக்காக நம்ம வந்து டபுள் கேஜ் ரோட்டாரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்து இண்டக்ஷன் ஜெனரேட்டர், எப்படி ஒரு இண்டக்ஷன் மோட்டாரை வந்து நம்ம இண்டக்ஷன் ஜெனரேட்டரை எப்படி ஆப்ரேட் பண்றோம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காகிங். காகிங்னா என்னன்னா, நார்மலா ஒரு இண்டக்ஷன் மோட்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஸ்டேட்டார் ரோட்டார் ரெண்டுலயும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டேட்டார்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் தான் வந்துட்டு ரோட்டார்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ரெண்டு ஸ்லாட்டும் பேரலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஈஸியா வந்து ரெண்டுக்கு இடையில ஒரு மேக்னெட்டிக் லாக்கிங் வந்து ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் கிடைக்கும். ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலக்டன்ஸ் வேல்யூ வெரி வெரி லோ. ஸோ அப்போ ஈஸியா வந்து என்ன பண்ணிடும், ரோட்டார் ஸ்லாட்டும் ஸ்டேட்டார் ஸ்லாட்டும் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு காக் வீல் மாதிரி ஆக்ட் ஆகி ரோட்டாரை ரொட்டேட் ஆக விடாம தடுத்துரும். ஓகேவா? ஸ்டேட்டார் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும். ஸோ அப்போ ரெண்டோட ஸ்லாட்ஸும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் ஸ்லாட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ரிலக்டன்ஸ் வந்து வெரி வெரி லோ. அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஈஸியா ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டார் ஸ்லாட்ஸ் வந்து லாக் ஆயிரும். அப்படி லாக் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது ஒரு காக் வீல் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ரோட்டாரை வந்து சுத்த விடாம ஸ்டேட்டர் அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். ஓகேவா? இந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார்ல ரோட்டார் ஸ்லாட்ஸை வந்து ஸ்டேட்டார்ல இருந்து ஸ்லைட்டா ஸ்கியூ பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு என்னன்னா, நம்பர் ஆஃப் ரோட்டார் ஸ்லாட்ஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் ஸ்லாட்ஸ். ஸ்டேட்டார்ல இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸை விட கொஞ்சம் அதிகமா ரோட்டார் ஸ்லாட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஸ்லாட்ஸும் ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. அப்போ அந்த மேக்னெட்டிக் லாக்கிங்கை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இவ்வளவுதான் காகிங். ஸோ காகிங்னா என்ன, ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டார் ரோட்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ரிலக்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ கம்மியா இருந்தது மேக்னெட்டிக் ரிலக்டன்ஸ் அப்படின்னா ரெண்டுக்கு இடையில மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால ஒரு காக் வீல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸ்டேட்டார் அண்ட் ஸ்டேட்டாரும் ரோட்டார் ஸ்லாட்டும் அப்படியே ஒண்ணுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகி பிடிச்சிக்கும். காக் வீல் மாதிரி ஆக்ட் ஆகும். ரோட்டாரை வந்து சுத்த விடாம ஸ்டேட்டார் வந்து தடுத்துரும். இந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ரோட்டார் ஸ்லாட்ஸை வந்து ஸ்டேட்டார்ல இருந்து ஸ்லைட்டா ஸ்கியூ பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் ரோட்டார் ஸ்லாட்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஸ்டேட்டார் ஸ்லாட்டை விட ரோட்டார்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். அவ்வளவுதான். அடுத்து கிராலிங். கிராலிங்னா என்னன்னா, நம்மளோட இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீடு வந்து வெரி வெரி லோ ஸ்பீட்ல ரன் ஆகுது. அரௌண்ட் 1/7 ஆஃப் தேர் சிங்க்ரோனஸ் ஸ்பீட் அதுல வந்து ரன் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் வந்துட்டு கிராலிங் அப்படின்னு சொல்றோம். சிங்க்ரோனஸ் மோட்டார் வந்து அதோட 1/7 ஆஃப் தி சிங்க்ரோனஸ் ஸ்பீட், சிங்க்ரோனஸ் ஸ்பீட்ல இருந்து 1/7 ஆஃப் தி சிங்க்ரோனஸ் ஸ்பீட்ல வெரி லோ ஸ்பீட் அதுதான் அதோட. ஸோ அந்த ஸ்பீட்ல ரன் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், கிராலிங் அப்படின்னு சொல்றோம். நார்மலா ஸ்லிப்புக்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரியும், NS = NS - NR / NS. ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஸ்பீடு வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்லிப் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளோட டார்க்ல வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். இப்போ நார்மலா நம்ம இந்த டிஸ்டர்பன்ஸ் எதனால வருது அப்படின்னா, நம்மளோட ஃப்ளக்ஸ் வேவ்ஃபார்ம் ஸ்டேட்டாருக்கு நம்ம 3 ஃபேஸ் அப்ளை கொடுக்குறோம். அதனால ஸ்டேட்டார் வந்து என்ன ஆகுது, ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்.
நார்மலாக அந்த ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா சைன் மாதிரி இருக்கணும். ரைட்டா? நார்மலாக அந்த ஃப்ளக்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் மாதிரி இருக்கணும். ரிவால்விங் ஃப்ளக்ஸ் வந்து சைனில் இருக்கணும். பட் டியூ டு சம் அன்வான்ட் சிக்னல்ஸ் ஹார்மானிக்ஸ்னால நம்மளுக்கு வந்து அது அந்த இடத்துல என்ன ஆகாது, ஒரு காம்ப்ளெக்ஸ் வேவ் தான் கிடைக்கும், சைன் வேவ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால அங்கே 3rd ஹார்மானிக்ஸ், 5th ஹார்மானிக்ஸ், 7th ஹார்மானிக்ஸ் இந்த மாதிரி ஹார்மானிக்ஸ்லாம் வந்துட்டு அதில் ஆட் ஆகி இருக்கும். நார்மலாக 3rd ஆர்டர் ஹார்மானிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ்டு 3 phase சிஸ்டமாக இருந்தால், நம்மளோட சிஸ்டம் பேலன்ஸ்டு 3 phase சிஸ்டமாக இருந்தால் அதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது 3rd ஹார்மானிக்ஸ்னால. ரைட்டா? அதே இது 5th 7th ஹார்மானிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கட்டாயமாக நம்மளோட டார்க்கை வந்து அஃபெக்ட் பண்ணும், மிஷினோட ஸ்பீடை வந்து அஃபெக்ட் பண்ணும். வோல்டேஜில் சம் வேரியேஷன் வந்து காட்டும், சப்ளை வோல்டேஜில். ஸோ அப்போ அந்த ஹார்மானிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே ஒரு ஃப்ளக்ஸை வந்து கிரியேட் பண்ணும். நார்மலாக ஃப்ளக்ஸ் வேவ் ஃபார்ம் வந்து ஃப்ளக்ஸ் டியூ டு சப்ளை ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? சப்ளை வோல்டேஜினால உருவாகக்கூடிய ஃப்ளக்ஸ், ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினால வரக்கூடிய ஃப்ளக்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மானிக்ஸ் ப்ரெசென்ட்னா 3rd ஹார்மானிக்ஸ் ஃப்ளக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதனால உருவாகக்கூடிய ரொட்டேட்டிங் ஃப்ளக்ஸ் வந்து NS by 3ங்கிற ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். நார்மல் ஃபண்டமெண்டல் ஃப்ளக்ஸ் வந்து சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் ரன் ஆகும், தட் இஸ் NS. அதே 3rd ஹார்மானிக்ஸ்னால உருவான ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகும், NS minus 3ங்கிற ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். 5th ஹார்மானிக்ஸ்னா NS by 5ங்கிற ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். அதே 7th ஹார்மானிக்ஸ் அப்படின்னா NS by 7ங்கிற ஸ்பீடில் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது, எல்லாமே ஒரே டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் ஆகாது. போத் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் 2 டைரக்ஷன்லேயும் வந்துட்டு மாறி மாறி நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் மெயினாக 5th and 7th ஹார்மானிக்ஸ் தான் நம்மளோட சிக்னலில் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, எஃபெக்ட் ஆஃப் டைம் ஹார்மானிக்ஸ் ஆன் தி சப்ளை வோல்டேஜ், இன்னொன்று ஸ்பேஸ் ஹார்மானிக்ஸ் ஆன் தி ஏர் கேப். ஸோ டைம் ஹார்மானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட வோல்டேஜ் வேல்யூ வந்து வெரி வெரி லோ. சப்ளை வோல்டேஜை கம்பேர் பண்ணும்போது டைம் ஹார்மானிக்ஸோட மேக்னிடியூட் வந்து வெரி வெரி லோ. ஸோ அதனால சப்ளை வோல்டேஜில் பெரிய அளவில் ரொம்ப ஒரு மாற்றமும் இருக்காது, அதனால உருவாகக்கூடிய கரண்ட்டும் வெரி வெரி லோ. ஸோ அதனால அந்த டைம் ஹார்மானிக்ஸ்னால நமக்கு வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்காது, அதனால அதை வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து மெயினாக உள்ள டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஹார்மானிக்ஸ் தான். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் ஸ்பீடு தான் வந்துட்டு க்ராலிங் ஸ்பீட். ரைட்டா? இங்கே இந்த ஜிங்கிற பாயிண்ட் இதுதான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல தான் நம்மளுக்கு க்ராலிங் வந்து அக்கர் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 7th ஹார்மானிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்மால் வோல்டேஜ் டிப் வந்து சடனாக இருக்கும். சரியா? நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸில் ஸ்லிப் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சடன் டிப் இன் டார்க். இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சடனாக நம்மளோட டார்க் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு சடனாக அண்ட் தென் இம்மிடியேட்டாக அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு நம்மளோட ஃபுல் லோட் டார்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு K. ஸோ நம்மளோட நார்மல் ஸ்பீடில் மெஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், இந்த கேங்கிற பாயிண்ட்டை நோக்கி தான் வந்துட்டு மிஷின் வந்து ஆக்சிலரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல 7th ஹார்மானிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட டார்க்ல வந்து ஒரு சடன் டிப் வந்து இருக்கும். இந்த ஜிங்கிற பாயிண்ட்ல சடனாக டார்க் குறைஞ்சிட்டு இம்மிடியேட்டாக ஹச்சிங்கிற பாயிண்ட்ல என்ன ஆயிருது, அதோட ஃபுல் லோட் டார்க்கை நோக்கி அது வந்து இம்மிடியேட்டாக வந்து ஆக்சலரேட் ஆகும். இந்த சடன் டிப் ஆகுது இல்லையா, இதுதான் வந்துட்டு ஸ்பேஸ் ஹார்மானிக்ஸ்னால நம்மளோட மிஷின்ல வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ். ஓகேவா? இவ்வளவுதான் க்ராலிங் அப்படின்னாலே சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட இண்டக்ஷன் மோட்டாரு 1/7 ஆஃப் தி சிங்க்ரோனஸ் ஸ்பீட்ல ரன் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்துட்டு க்ராலிங். ஸோ இந்த எதனால நடக்கு அப்படின்னா மெஷின்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய ஹார்மோனிக் காம்பனன்ட்ஸ். ஹையர் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ்னால நம்மளோட மெஷின்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி 3rd ஆர்டர் ஹார்மோனிக்ஸ்னாலையும் நம்மளுக்கு
பெரிய லெவலில் எந்த பாதிப்பும் இல்லை, அதனால அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு 5th and 7th ஹார்மோனிக்ஸ்னால தான் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் 7th ஹார்மோனிக்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்மளோட டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு சடன் டிப் அண்ட் ரைஸ் வந்து இருக்குது. அவ்வளோதான் க்ராலிங். ஓகே, நெக்ஸ்ட்டு டபுள் கேஜ் ரோட்டார். டபுள் கேஜ் ரோட்டார்னா என்ன? இதில் மெயினாக நம்மளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். ரோட்டார் வைண்டிங்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் ரெப்ரசன்டட் பை R2. ஓகேவா? ஸோ அப்போ R2ஓட வேல்யூ ஹையாக இருந்துச்சுன்னா டார்க் வந்து ஹையாக இருக்கும், R2ஓட வேல்யூ லோவாக இருந்துச்சுன்னா டார்க் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங் நம்மளோட மோட்டார் வந்து என்ன செய்யாது? ரொட்டேட் ஆகாது. பட் ஹை கரண்ட்டை இன்புட்டாக எடுத்துச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துல டார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. டார்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மெஷினால் ரொட்டேட் ஆக முடியல. அது ரொட்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்குது. ஸோ இம்மிடியேட்டாக நம்ம வந்து மெஷினை ரோட்டாரை ரொட்டேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம இந்த மாதிரி டபுள் கேஜ் ரோட்டார் வந்து யூஸ் பண்ணலாம். டபுள் கேஜ் ரோட்டார். ஓகேவா? இண்டக்ஷன் மோட்டாரோட ரோட்டாரை வந்து டபுள் கேஜ் மோட்டார் ரோட்டார் டபுள் கேஜ் ரோட்டாராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னா 2 கேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த இருக்கு இல்லையா, இது வந்து இன்னர் கேஜ் இந்த சர்க்கிள். அடுத்து இந்த இருக்கு இல்லையா, இது வந்து அவுட்டர் கேஜ். ரைட்டா? 2 கேஜ் வந்து இதில் வந்து இருக்குது. ஒன்று இன்னர் கேஜ், இன்னொன்று வந்து அவுட்டர் கேஜ். ஸோ இன்னர் கேஜோட டிசைனை பார்த்தீங்கன்னா அதோட ஹை ரெசிஸ்டன்ஸ் ஹை இண்டக்டன்ஸை வந்து ஆஃபர் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வெரி வெரி லோவாக இருக்கும் இன்னர் கேஜில். அதே அவுட்டர் கேஜில் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இண்டக்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ரைட்டா? ஸோ நார்மலாக மிஷின் ரொட்டேட்டே ஆகலை அப்படின்னா அதோட ஸ்லிப் எப்படி இருக்கும்? மிஷின் ரொட்டேட்டே ஆகலை அப்படின்னா நம்மளோட ரோட்டார் ஸ்பீடு NR வந்து 0 அப்படின்னா ஸ்லிப்போட வேல்யூ 1. தட் மீன்ஸ் ஸ்லிப்போட வேல்யூ வெரி வெரி ஹை. ரைட்டா? ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல ஃப்ரீக்வன்சி ரோட்டாரோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு சப்ளை ஃப்ரீக்வன்சி ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ ஸ்லிப்போட வேல்யூ ஹை அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ரீக்வன்சி ரோட்டரோட ஃப்ரீக்வன்சி வேல்யூவும் ஹையாக தான் இருக்கும். ஓகேவா? நார்மலாக நம்மளோட ரியாக்டன்ஸ், இது வந்து ரியாக்டன்ஸோட வேல்யூ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிக்கும் ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்குது. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, எடுத்து கூட எழுதியிருக்கேன். XL ஈக்குவல் டு 2πfL. ஸோ ரோட்டார் அப்படிங்கிறதுனால F டேஷ் போட்டிருக்கும். ரியாக்டன்ஸும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃப்ரீக்வன்சி ஹை அப்படின்னு சொன்னால் ரியாக்டன்ஸ் வேல்யூ ஹை. இப்போ நார்மலாக இன்னர் கேஜ் எடுத்துக்கோங்க. இன்னர் கேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் வேல்யூ வந்து ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்குது. பட் இங்கே நம்ம ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கிறதுனால ரியாக்டன்ஸ் XLோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். XLோட வேல்யூ ஹையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னர் கேஜில் இருக்கக்கூடிய ஓவரால் இம்பிடன்ஸ் அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங் தான் இந்த ப்ராசஸ். அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங் தான் ரோட்டார் சுத்தலாங்கிறதுனால எஸ்ஸோட வேல்யூ ஹை. ரோட்டார் ரொட்டேட் ஆகலாங்கிறதுனால எஸ்ஸோட வேல்யூ ஹை. எஸ் ஹையாக இருக்கிறதுனால ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி ஹையாக இருந்ததுனால ரியாக்டன்ஸ் XL வந்து அதிகமாக இருந்துச்சு. இதில் இன்னர் கேஜில். ஸோ அப்போ ரியாக்டன்ஸ் ஹை அப்படின்னு சொன்னால் ஓவரால் இம்பிடன்ஸ் இன்னர் கேஜில் இருக்கக்கூடிய ஓவரால் இம்பிடன்ஸ் என்னது R+jX. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ லோ, ரியாக்டன்ஸ் வேல்யூ இப்போ அதில் எப்படி இருக்குது? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஓவரால் இம்பிடன்ஸ் Z-ஓட வேல்யூ வந்து ஹை ஆயிரும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்தால் கூட ரியாக்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? Z-ஓட வேல்யூ டோட்டல் இம்பிடன்ஸ் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ டோட்டல் இம்பிடன்ஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங் கரண்ட் வந்து அவுட்டர் கேஜில் தான் ஃப்ளோ ஆகும். நம்ம அவுட்டர் கேஜ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்? ஹை ரெசிஸ்டன்ஸ். நம்மளுக்கு என்ன தேவை? அதிக ரெசிஸ்டன்ஸ் தேவை. ரைட்டா? அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருந்துச்சுன்னா டார்க் என்ன ஆயிரும்? ஹை ஆயிரும். ரைட்டா? இப்போ டார்க் ஹையாக இருக்கு அப்படின்னு சொன்னால் மெஷின் சீக்கிரமாக என்ன செஞ்சிடும்? ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? இப்போ மெஷின் ஸ்டார்ட் ஆகி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரோட்டார் ஸ்பீட் NRோட வேல்யூ ஹை ஆயிரும். அப்போ S இஸ் ஈக்குவல் டு என்னது? NS மைனஸ் NR by NS.
ஓகே, இப்போ என்ஆரோட வேல்யூ ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ஆர் கூடிருச்சு அப்படின்னா ஸ்லிப்போட வேல்யூ என்ன செஞ்சிரும், குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ ஸ்லிப்போட வேல்யூ குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரியாக்டன்ஸோட வேல்யூ என்ன செஞ்சிரும், ரெடியூஸ் ஆயிரும். ஸ்லிப்பு குறைஞ்சா ஃப்ரீக்வன்சி குறையும், ஃப்ரீக்வன்சி குறைஞ்சா ரியாக்டன்ஸ் வேல்யூ குறையும். ஸோ ரியாக்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னர் கேஜோட இம்பெடன்ஸ் இசட்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்மளோட மெஷின் அதோட ரேட்டட் ஸ்பீடுக்கு, நார்மல் ரேட்டட் ஸ்பீடுக்கு நியர்பை ஸ்பீட்ல ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட ஓவரால் இம்பிடன்ஸ் வந்து இன்னர் கேஜ்ல என்ன ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ கம்பேர் டு அவுட்டர் கேஜ். ஏன்னா அவுட்டர் கேஜ்ல ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ரைட்டா. இன்னர் கேஜ்ல நம்மளுக்கு ரியாக்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஓவரால் இம்பிடன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அவுட்டர் கேஜை விட இன்னர் கேஜ்ல கம்மி ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் என்ன ஆயிரும், அவுட்டர் கேஜ்ல இருந்து இன்னர் கேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போ நார்மல் ரேட்டட் டார்க், ரன்னிங் டார்க் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங் மெஷினை ஸ்டார்ட் பண்றதுக்காக ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், அவுட்டர் கேஜை யூஸ் பண்றோம். மெஷின் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், அவுட்டர் கேஜ்ல இருந்து இன்னர் கேஜுக்கு ஜம்ப் ஆயிருந்தோம். ஸோ அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா. ஸோ இவ்வளவுதான் டபுள் கேஜ் ரோட்டார். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட இண்டக்ஷன் மோட்டாரை எப்படி இண்டக்ஷன் ஜென்ரேட்டரா ரன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா நார்மலா 3 phase சப்ளை இண்டக்ஷன் மோட்டாருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ ஒரு ரிவால்விங் ஃபிளக்ஸ் கிரியேட் ஆகி ரோட்டாரை வந்து ரொட்டேட் பண்ண வச்சிரும். இப்போ ரோட்டார் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு இந்த இண்டக்ஷன் மோட்டாரை ஒரு பிரைம் மூவர் கூட இப்படி கப்பிள் பண்ணிட்டோம். இது இண்டக்ஷன் மோட்டாரு. இங்க ஒரு பிரைம் மூவர் வச்சு நான் என்ன பண்ணிருக்கிறேன், கப்பிள் பண்ணிருக்கிறேன். இப்போ என்ன பண்றேன், இந்த பிரைம் மூவரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றது மூலமா இண்டக்ஷன் மோட்டாரோட ஸ்பீடை நான் என்ன பண்றேன், அதோட சிங்க்ரோனஸ் ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடுக்கு கொண்டு போறேன். ஸோ அப்போ சிங்க்ரோனஸ் ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீட்ல என்னோட மெஷின் ரன் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஸ்லிப்பு வந்து என்ன ஆயிரும், ns மைனஸ் என்ஆர் டிவைடட் பை ns. ரோட்டரோட ஸ்பீட் வந்து என்ஆர் வந்து அதிகமாயிருச்சு, சிங்க்ரோனஸ் ஸ்பீடை விட அதிகமாயிருச்சுன்னா ஸ்லிப்போட வேல்யூ நெகட்டிவ். ஸோ ஸ்லிப்போட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இது நம்மளோட லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, R2 × 1 - s டிவைட் பை s. இதோட வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸ்லிப்போட வேல்யூ ஹை ஆயிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா R2ஓட வேல்யூ என்ன ஆயிரும், நெகட்டிவ் ஆயிரும். R2ஓட வேல்யூ நெகட்டிவ் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, லோட் வந்து பவரை ரிசீவ் பண்ணாது, பவரை சப்ளை பண்ணும். ஓகேவா. சோ அப்போ அந்த டைத்துல நம்மளுக்கு மெஷின் ஆக்ட் அஸ் எ ஜெனரேட்டர். இப்போ பவரை ரிசீவ் பண்றதுக்கு பதிலாக லோட் வந்து என்ன செஞ்சிருச்சு, பவரை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இண்டக்ஷன் மோட்டார் என்ன செய்யுது, மெக்கானிக்கல் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மோட்டார் ஆக்ட் அஸ் எ ஜெனரேட்டர். ஓகேவா. ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு இண்டக்ஷன் மோட்டாரை இண்டக்ஷன் ஜெனரேட்டர் ஆப்ரேட் பண்ணணும்னா அதை ஒரு பிரைம் மூவரோட கப்பிள் பண்ணிட்டு அந்த பிரைம் மூவரோட ஸ்பீடை சிங்க்ரோனஸ் ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடுக்கு கொண்டு போறோம். அப்படி கொண்டு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீடும் ஹை ஆயிரும். ஸோ சிங்க்ரோனஸ் ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீட்ல இண்டக்ஷன் மோட்டார் ரன் ஆயிட்டு அப்படின்னா அப்போ நம்மளோட ஸ்லிப் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் நம்மளோட இண்டக்ஷன் மோட்டார் இண்டக்ஷன் ஜெனரேட்டரா மாறிடுச்சு. இப்போ அது வந்து பவரை என்ன பண்ணும், லோடு பவரை ரிசீவ் பண்றதுக்கு பதிலாக பவரை சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ அது வந்து மேக்ஸிமம் டார்க்கை எப்போ ரீச் பண்ணும் அப்படின்னா ஓபிங்கிற பாயிண்ட்ல அதோட பீக்கை வந்து ரீச் பண்ணும். ஸோ அவ்வளோதான். நம்மளோட இண்டக்ஷன் மோட்டரை சிங்க்ரோனஸ் ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீட்ல ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா மோட்டார் ஆக்ட் அஸ் எ ஜெனரேட்டர். இது மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சில முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். காகிங்னா என்ன, கிராலிங்னா என்ன, அண்ட் தென் டபுள் கேஜ் ரோட்டார் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர், இண்டக்ஷன் மோட்டார் எப்போ இண்டக்ஷன் ஜென்ரேட்டரை வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கிளாஸில் வந்து கேளுங்க.